الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه طيبين الطاهرين أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله مولانا العظيم. சர்வ உலகையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஹக்கு ஜல்லஷானும் வ தஆலாவுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூல் அக்ரம் நூரை முஜஸ்ஸம் ஷாஹே பனி ஆதம் பாவிகளுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய மறைமுகமானவற்றை முற்றிலும் அறிந்த உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள், சாலிஹீன்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க பெரியார்களே, சாதாத்மார்களே, சகோதரர்களே, சங்கையான ஒரு மாதம், சிறப்பான ஒரு மாதம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரபியுல் ஆஹிர் மாதம். ஏனென்றால் அல்லாஹு தஆலாவுடைய இறைநேச செல்வர்களுக்கெல்லாம் தலைவராகிய அல் ஹசனி வல் ஹுசைனி, தாய் வழி தந்தை வழி இரு புறத்திலும் செய்யதாக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த பரம்பரையை சேர்ந்த குதுபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய, அதிகமாக ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். இந்த திக்ரி ஸாலிஹீன தன்ஸிலுர் ரஹ்மா, எந்த இடத்திலே எந்த மஜ்லிஸிலே சாலிஹீன்களை ஞாபகப்படுத்தப்படுகின்றதோ அந்த மஜ்லிஸிலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிட்டுள்ளார்கள். எனவே இந்த மஜ்லிஸுகள் அதிகமாக இடம்பெற்ற வலிமார்களுக்கெல்லாம் தலைவராகிய குதுபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அதிகமாக ஞாபகப்படுத்தப்பட்ட ஒரு மாதம் இந்த மாதம். அதனால் தான் மிகவும் சங்கையான சிறப்பான மாதம் என்று இந்த மாதத்தை நான் குறிப்பிட்டேன். கண்ணியமிக்க பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதத்தில் வலிமார்களின் தலைவர், குத்துபுமார்களின் தலைவர் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களுடைய அற்புதங்கள், கராமாத்துக்கள், மேலும் சிறு பராயம், இவைகளையெல்லாம் நாங்கள் பல உலமாக்களின் மூலமாக அதிகமாக இந்த மாதத்திலே நாங்கள் ஞாபகம் செய்திருப்போம். இன்று நாம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இல்முடைய அந்தஸ்து என்ன, அந்த மகானுக்கு அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட அறிவு ஞானங்களை வழங்கி இருந்தான் என்பதை பற்றி ஒரு சில விடயங்களை மாத்திரம் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். குதுபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் எந்த அளவு அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்கள் என்பதை பற்றி ஹாஃபிஸ் அபுல் அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நானும் அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் இருவரும் ஒரு தடவை முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய இஜ்திமாயே கௌசியா, ஒரு இஜ்திமாவிலே, ஒரு கூட்டத்திலே நாங்கள் அமர்ந்திருந்தோம். அந்த கூட்டத்தை ஆரம்பிப்பதற்காக வேண்டி ஒரு காரி குர்ஆனை ஓதினார். அவர் குர்ஆனை ஓதியதன் பின்னால் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த காரி ஓதிய குர்ஆன் வசனங்களில் ஒரே ஒரு வசனத்திற்கு மாத்திரம் தஃசீர் கொடுத்தார்கள், விளக்கத்தை கொடுத்தார்கள். அந்த ஒரு தஃசீர் குதுபு நாயகம் அவர்கள் வழங்கியதன் பின்னால் நான் ஹாஃபிஸ் அபுல் அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான்
அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களிடம் கேட்டேன். ஏனென்றால் அவர்களும் மிகப்பெரிய ஒரு ஆலிம், திலகமாக இருந்தார்கள். அவர்களிடம் கேட்டேன், இந்த தஃப்சீர் எதை இப்பொழுது முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் வழங்கினார்களோ இது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன். அப்பொழுது அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் கூறினார்கள், ஆம் என்று கூறினார்கள். அதே ஆயத்திற்கு முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்னும் ஒரு தஃப்சீரை கூறினார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களிடம் இந்த தஃப்சீர் உங்களுக்கு தெரியுமா? அப்பொழுது அவர்கள் ஆம் என்று கூறினார்கள். இப்படி முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதே திருவசனத்திற்கு அதே ஆயத்திற்கு 11 தஃப்சீர்களை விளக்கங்களை கூறினார்கள். அந்த 11 தடவையும் நான் அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களிடம் வினவினேன், இதை பற்றிய அறிவு உங்களுக்கு உண்டா, இந்த தஃப்சீர் உங்களுக்கும் தெரியுமா என்று கேட்ட நேரத்தில் 11 தஃப்சீர்களுக்கும் அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் ஆம், இதை பற்றிய அறிவு எனக்கும் இருக்கின்றது என்று கூறினார்கள். அதன் பின்னால் வலிமார்களுக்கெல்லாம் தலைவர் குதுபுல் அக்தாப் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் திரும்பவும் அதே திருவசனத்திற்கு அதே ஒரு ஆயத்திற்கு 40 தஃப்சீர்களை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். மொத்தம் 40 விளக்கங்களை ஒரு ஆயத்திற்கு கூறினார்கள். அந்த ஒவ்வொரு தடவையும் அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களிடம் இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்ட நேரத்தில் 11 தஃப்சீர்களை பற்றி அவர்கள் கூறினார்கள். இவைகள் எனக்கு தெரியும். மீதமுள்ள 29 தஃப்சீருடைய விளக்கம், மீதி கூறப்பட்ட 29 குர்ஆன் ஆயத்தினுடைய அந்த தஃப்சீர் விளக்கத்தை பற்றி இது எனக்கு தெரியாது, என்னுடைய அறிவில் இல்லை என்பதாக அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் ஒரே திருவசனத்திற்கு ஒரு ஆயத்திற்கு 40 தஃப்சீர்களை 40 விளக்கங்களை அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதில் மிகப்பெரிய அறிவின் மாமேதை அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் இருக்கின்றார்களே, இவர்களும் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, ஒரு சாதாரண ஆலிம் அல்ல. மாறாக இல்முல் ஃபிக்ஹ், இல்முன் நஹ்வு, இல்மே ஹதீஸ், இல்முல் குர்ஆன், அதாவது மந்திகுடைய இப்படிப்பட்ட பல இல்முகளில் தேர்ச்சி பெற்று பல இல்முகளுடைய கிதாபுகளை கோர்வை செய்த மகான் அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள். அவர்கள் சாதாரண ஒரு மனிதர் அல்ல. எதுவரை என்றால் சில கிதாபுகள் பல பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அப்படி பெரும் பெரும் கிதாபுகளை கோர்வை செய்தவர்கள் தான் அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஹாஃபிதுல் ஹதீஸ். ஹாஃபிதுல் ஹதீஸ்னா என்னன்னு தெரியுமா? குர்ஆனை மனப்பாடம் செய்தால் ஹாஃபிதுல் குர்ஆன், இவர் ஹாஃபித். ஹாஃபிதுல் ஹதீஸ் என்பது பட்டம் இருக்கின்றது. யாருக்கு வழங்கப்படும் என்றால் 1,00,000 ஹதீஸுகளை அதனுடைய சனதோடு ஆதாரத்தோடு யார் இதை அறிவித்தார்கள், அவர்களுக்கு அறிவித்தவர்கள் யார், அவர்களுக்கு அறிவித்தவர்கள் யார், இப்படி தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை தொடர்பு படுத்தப்படக்கூடிய அந்த சனது ஆதாரம் இருக்கின்றதே, அந்த ஆதாரத்தோடு 1,00,000 ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தவர்கள் தான் ஹாஃபிதுல் ஹதீஸ். இந்த அல்லாமா இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களும் கூட ஹாஃபிதுல் ஹதீஸாக திகழ்ந்த மகான். ஆனாலும் கூட சில இல்முகள், சில கல்விகள் இருக்கின்றது, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு மாத்திரம் கற்பிக்கப்படக்கூடிய அறிவுகள். இதை நாம மதரசாக்கள் உட்கார்ந்து ஓத முடியாது. இது அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுக்கு அல்லாஹ் தஆலாவே கற்பிக்கக்கூடிய பல அறிவுகள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட மகானுக்கும் கூட குதுபு நாயகம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறிய அந்த 40 தஃப்சீர்கள்ல 11 மாத்திரம்தான் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் என்றால், வலிமார்களுக்கெல்லாம் தலைவராகிய முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி அறிவு ஞானமுடைய மகான் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 470 ரமதானுடைய மாதத்துல அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தருகின்றார்கள். ரமதானுடைய மாதம் ஹிஜ்ரி 470 இந்த உலகத்திற்கு வருகை தருகிறார்கள். இதெல்லாம் நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள், மேலும் அவுலியாக்களுக்கு தலைவருடைய வாழ்க்கை வரலாறு, எப்ப பிறந்தார்கள்,
எப்போது இந்த உலகத்தை விட்டு மறைந்தார்கள், அவருடைய சிறு பராயம் என்ன, அவருடைய தந்தையுடைய பேர் என்ன, தாயுடைய பேர் என்ன, இவைகள் எல்லாம் நாம் அறிந்து வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு கடமை. இன்று நாம் பார்க்கின்றோம் உலகளாவிய ரீதியிலே பல துனியா சம்பந்தப்பட்ட விடயங்களை எல்லாம் நாங்கள் குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றோம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை பற்றியோ, அந்நபர்களுடைய மனைவிமார்களுடைய பெயர், அருமை சஹாபாக்களுடைய பெயர், அந்த சஹாபாக்களுடைய குழந்தைகளுடைய பெயர், அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்களுடைய பெயர்கள், இவைகளை எல்லாம் நாம் கற்றுக் கொடுப்பதில்லை. ஏன்? நமக்கு தெரியாது. அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த விடயங்களை நாம் திரும்பவும் ஞாபகப்படுத்துவதன் மூலமாக இதை நாங்கள் சரிவன உணர்ந்து நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். ஹிஜ்ரி 470 ரமலானுடைய மாதம் 1வது பிறையிலே அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தருகின்றார்கள். இவர்களுடைய தந்தை அபு சாலிஹ் மூசா ஜங்கி தோஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, அவருடைய தாயாரின் பெயர் உம்முல் கைர் ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹா. இவருடைய வரலாறும் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இந்த 2 சாலிஹான மனிதர்களுக்கும் பிறந்தவர்கள் தான் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தந்தையுடைய பரம்பரை இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரையும், தாயுடைய பரம்பரை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் போய் சென்றடைகின்றது. இரு புறத்திலும், பெற்றோருடைய புறத்திலும் தந்தையுடைய புறம் தாயுடைய புறம், 2 புறத்தினாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சத்தை அடையக்கூடியவர்கள் தான் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்களை ஈன்றெடுத்த போது, பெற்றெடுத்த நேரத்தில் அவர்களுடைய தாயுடைய வயது என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 60 வயது. இந்த 60 வயதில் ஒரு பெண் குழந்தையை சுமப்பது என்பது சாத்தியமற்ற ஒரு செயல். நம்முடைய பார்வையில், நம்முடைய சிந்தனையில் சாத்தியம் இல்லாத ஒரு செயல். 60 வயதிலையும் புள்ள கிடைக்குதா அப்படின்னு யோசிப்போம். சின்ன வயதிலேயே இன்று நம்முடைய நிலைமை எவ்வாறு என்றால், அல்லாஹ்வுடைய கலா கதிரை கூட நாங்கள் உறுதியான முறையில் நம்புவது கிடையாது. அல்லாஹ் எதை நியமித்துள்ளானோ அதை நாங்கள் விசுவாசம் கொண்டு பொறுமையோடு இருப்பது கிடையாது. திருமணம் முடித்து விட்டால் 1 வருடத்திற்குள்ளே குழந்தை பிறந்து விட வேண்டும். இல்லை என்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் குறை கூறுவார்கள், உறவினர்கள் குறை கூறுவார்கள், நண்பர்கள் குறை கூறுவார்கள் என்றெல்லாம் பல சிந்தனைகளை நாம் சிந்திக்கின்றோம். எதுவரை என்றால் அல்லாஹ்வை கூட நாங்கள் தரம் குறைவாக நினைக்கக்கூடிய, பேசக்கூடிய அளவுக்கு குஃபுர் வரை அந்த வார்த்தைகள் நம்மை கொண்டு சென்று விடுகின்றது. இப்படி நாம் ஒரு திருமணத்தை முடித்தவுடன் குழந்தை இல்லை என்று பதறுகின்றோம். ஆனால் நிச்சயமாக 10 வருடத்திலோ 20 வருடத்திலோ குழந்தை பெற்றவர்களும் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கத்தான் செய்கின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை, பெரியார்களே, இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் மனதை தளர வைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நபிமார்கள் வாழ்ந்தார்கள். சில நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தைகளை மாத்திரம் கொடுத்தான். சில நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா பெண் குழந்தைகளை மாத்திரம் கொடுத்தான். நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் இரண்டையும் கொடுத்தான். சில நபிமார்களுக்கு குழந்தையை கொடுக்கவில்லை. பல நபிமார்களுடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலே குறிப்பிடுகின்றான். ஹஜ்ரத் ஜக்கரியா அலா நபியினா அலைஹி ஸலாத்து வஸலாம், ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً இன்னக ஸமீஉத் துஆ. யா அல்லாஹ், உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை தருவாயாக, நீயே துஆவை செவிமடுப்பவனாக இருக்கின்றாய். துஆ கேட்டான் அல்லாஹ். பின்பு குழந்தை பிறந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ இருக்கின்றது. தன்னுடைய குடும்பத்தையும் தன்னையும் தொழுகையை நிலைநிறுத்துவதாக நீ ஆக்குவாயாக என்று கேட்ட துஆ குர்ஆனில் இருக்கின்றது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّத்தி. யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய மனிதர்களாக ஆக்குவாயாக என்று கேட்ட துஆ இருக்கின்றது. இப்படி பல நபிமார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக துஆ கேட்டுள்ளார்கள். எனவே நாம் திருமணம் முடித்து 1 வருடம் 2 வருடத்திலே மனதை தளர வைத்து விடக்கூடாது. பல மனிதர்களுடைய ஒரு சில முறைப்பாடுகள் இருக்கின்றன. இப்படியான சந்தர்ப்பம், இப்படியான சூழ்நிலை சமுதாயத்தில் வாழ முடியாது, ஏதாவது நீங்க செஞ்சுட்டாங்க, ஏதாவது செய்யுங்கள் என்று பல மனிதர்கள் முறையீடு செய்கின்றார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வின் மீது நாங்கள் தவக்குல் இல்லை, நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் நமக்கு குழந்தையை தருவான். அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானம் வ இனாஸா. ஒன்று குழந்தையை கொடுப்பான், அல்லது ஆண் குழந்தை பெண் குழந்தையை கொடுப்பான், அல்லது ஆண் பெண் இரண்டும் இல்லாமல் ஏதாவது ஒன்றை கொடுப்பான். சிலரை அல்லாஹ் நாடியவர்களை மலடியாகவும் அல்லாஹ் தஆலாக்கி விடுவான். இது அல்லாஹ்வுடைய மஷியத், அல்லாஹ்வுடைய கலா. நாம் முறையீடு செய்வதால், நாம் அல்லாஹ்வின் மீது இஅ்திராஸ், நாம் அல்லாஹ்வின் மீது நாங்கள் முறைப்பாடு செய்வதால் எதுவும் நடந்து விடாது. நாம் மாறாக அல்லாஹ்வை விட்டு தூரமாகி விடுவோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகி விடுவோம். சில சமயம்
குஃபருடைய வார்த்தைகள் நம்முடைய நாவினால் வெளிப்பட்டு இஸ்லாத்தை விட்டுமே நாங்கள் வெளியாகி விடுவோம். அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாயுடைய வயது உம்முல் ஹைர் ஃபாத்திமா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹா அவர்களுடைய வயது 60 வயதாக இருந்தது. அந்த 60 வயதிலும் கூட ஒரு குழந்தையை அந்த தாய் பெற்றெடுக்கின்றார்கள். அந்த குழந்தையை பெற்றெடுத்த நேரத்தில் சில கிதாபுகளிலே வரக்கூடிய அறிவிப்பு எவ்வாறு என்றால், முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறந்த அந்த இரவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஏனைய நபிமார்கள், ஒரு சில நபிமார்கள், மேலும் அவுலியாக்களுடைய கூட்டம் அபூ சாலிஹ் என்று சொல்லக்கூடிய குதுப நாயகத்துடைய தந்தையிடத்தில் வருகின்றார்கள். இவங்க முஷாஹதா செய்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏனைய ஒரு சில நபிமார்கள், மேலும் சங்கையான அவுலியாக்களுடைய ஒரு கூட்டம் குதுப நாயகத்துடைய தந்தை அபூ சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களிடம் வருகின்றார்கள். வந்து சுபசோபனம் சொல்கின்றார்கள். அபூ சாலிஹே, உங்களுக்கு வாழ்த்துக்கள் உண்டாவதாக. ஒரு தலை சிறந்த ஒரு குழந்தை உங்களுடைய வீட்டிலே கருவெடுத்து பிறந்துள்ளது. அந்த குழந்தையுடைய அந்தஸ்து எவ்வாறு என்றால், அவுலியாக்கள் குதுபுமார்களுக்கு மத்தியில் அந்த குழந்தையுடைய அந்தஸ்து எவ்வாறு என்றால், நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் மத்தியில் என்னுடைய அந்தஸ்து எவ்வாறு இருக்கின்றதோ அதே போன்ற அவுலியாக்கள் குதுபுமார்களுக்கு மத்தியில் உங்களுடைய குழந்தையுடைய அந்தஸ்து இருக்கும் என்பதாக சுபசோபனம் சொன்னதாக வரலாறுகள் கூறுகின்றன. அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, இப்படிப்பட்ட மகான் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த அவர்களை ஒரு ஞாபகப்படுத்தப்படக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். ஒரு தடவை முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது, நீங்க எப்பொழுதிலிருந்து அல்லாஹ்வுடைய வலியாக ஆனீர்கள்? எப்பொழுது அல்லாஹ்வுடைய வலியாக இறைநேசராக ஆனீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் குறிப்பிட்டார்கள், 10 வயதிலே நான் இருக்கும் போது மதரசாவுக்கு சென்றேன். வீட்டிலிருந்து மதரசாவுக்கு நான் சென்றேன். செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய மலக்குகள் வாரையாக அவர்கள் வருவார்கள். வந்து ஏனைய மாணவர்களை பார்த்து குறிப்பிடுவார்கள், அல்லாஹ்வுடைய வலி, அல்லாஹ்வுடைய இறைநேசருக்கு நீங்கள் வழியை அமைத்துக் கொடுங்கள் என்று சத்தம் எனக்கு கேட்டும் என்று கூறினார்கள். அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, இப்படி சிறு வயதிலிருந்தே முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வராக இன்று உலகமே போற்றி புகழக்கூடிய, இன்று நாம் அவர்களுடைய பெயரை கேட்டால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் இந்த வார்த்தைகளை கூறுவதற்கு காரணம் என்ன? அப்படி என்ன சாதித்தார்கள் அவர்கள்? சஹாபாக்களுடைய பெயர்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்களுடைய பெயர்கள், சாதாரண விடயங்களையே அவர்கள் செய்தார்கள். நாம் சிந்திக்க முடியாத, நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத பல விடயங்களை இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டினார்கள். இன்று மாத்திரமல்ல, நம்முடைய சமுதாயம் மாத்திரமல்ல, கியாமத்து வரை அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய வாயிலிருந்து ரலியல்லாஹு அன்ஹு கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் போன்ற வார்த்தைகளை நிச்சயமாக அல்லாஹ் வெளியாக்கிக் கொண்டே இருப்பான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 18 வயதை அடைந்த போது அவர்கள் மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி தன்னுடைய தாயிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். அவர்கள் பிறந்தது ஜீலான்ல. மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி பகதாத் செல்ல வேண்டும் என்று தன்னுடைய தாயிடத்திலே அனுமதி கேட்கின்றார்கள். சில ரிவாயத்தில் எவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றால், முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் ஒரு மனிதர் கேட்கின்றார், உங்களுடைய இந்த செயல்பாடுகளை எல்லாம், இந்த செயல்பாடுகளுடைய ஆரம்பம் என்ன, ஃபவுண்டேஷன் என்ன, எதிலிருந்து ஆரம்பித்தீர்கள்? அப்பொழுது முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நான் உண்மை பேசுவதிலிருந்து ஆரம்பித்தேன். உண்மை பேசுவதிலிருந்து என்னுடைய அனைத்து செயல்பாடுகளையும் ஆரம்பித்தேன். தன்னுடைய தாய் அனுமதி வழங்கிய போது, நீங்கள் பகதாதுக்கு சென்று மார்க்க இல்மை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று என்னுடைய தாய் எனக்கு அனுமதி வழங்கிய போது நான் தாயிடத்திலே அனுமதி கேட்டேன். அப்பொழுது தாய் என்னிடத்தில் கேட்டார்கள், ஏன் காரணம், திடீரென நீங்கள் மார்க்க கல்வியை கற்பதற்கு அனுமதி கேட்கின்றீர்கள், அதுவும் வீட்டை விட்டு துறந்து செல்வதற்கு அனுமதி கேட்கின்றீர்கள், காரணம் என்ன என்று கேட்ட நேரத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள். ஹஜ்ஜுடைய காலத்தில், இது சில கிதாபுகளில் மாத்திரமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஹஜ்ஜுடைய காலத்தில் நான் ஒரு காட்டு பக்கமாக சென்று கொண்டிருந்தேன். அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு காளை மாடு ஒன்று எனக்கு முன்னால் சென்றது. நான் அந்த மாட்டுக்கு பின்னால சென்று கொண்டே இருக்கின்றேன். செல்லக்கூடிய நேரத்தில் அந்த காளை மாடு திரும்பி என்னை பார்த்து கேட்கின்றது, யா அப்துல் காதிர் மாலி ஹாதா குலிக்த, அப்துல் காதிரே ரலியல்லாஹு தஆலா
இதற்காக வேண்டியா நீங்கள் படைக்கப்பட்டுள்ளீர்கள் என்று அந்த காளை மாடு என்னை பார்த்து கேட்டதே. நான் அந்த மாட்டுக்கு பின்னால போய்கொண்டே இருந்தேன். நான் திரும்பி ஓடோடி வந்தேன். ஹஜ்ஜுடைய காலம் திரும்பி ஓடோடி வந்து என்னுடைய வீட்டின் மேல் தளத்திற்கு நான் சென்றேன். மொட்டை மாடிக்கு சென்றேன். சென்று பார்க்கின்றேன், அரஃபாவுடைய மைதானம் என்னுடைய கண்களுக்கு முன்னால் தெரியப்படுகின்றது. உடனே நான் பயந்து நடுங்கியவனாக கீழே ஓடோடி வந்து என்னுடைய தாயிடத்திலே அனுமதி கேட்கின்றேன். தாயே, இல்முடைய தீனை நான் படிக்க வேண்டும், தீனுடைய கல்வியை நான் படிக்க வேண்டும், மார்க்க தீர்ப்பு மார்க்க சட்டங்களை நான் படிக்க வேண்டும், எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள், நான் பக்தாத் சென்று படிக்கின்றேன் தாயே. அப்பொழுது அந்த தாய் கூறிய நேரத்தில் சரி என்று கூறிவிட்டு காரணத்தை கேட்டோம். காரணத்தை கூறிய பின்னால் அவர்கள் தன்னுடைய தந்தையுடைய, அதாவது குதுபு நாயகத்தினுடைய தந்தை அபு சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவருடைய விராசத் என்று சொல்லக்கூடிய அந்த சொத்து இருக்கின்றதே, அந்த சொத்தை கொண்டு வராங்க. என்ன சொத்து? 80 தீனார்கள். 80 தீனாரை கொண்டு வந்து முஹையதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய நேரத்தில் குதுபு நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அந்த 80 ரெண்டா பிரிக்கிறாங்க. ரெண்டா பிரிச்சு 40 அவங்க எடுத்துட்டு மற்ற 40 சொல்றாங்க, என் சகோதரர்களுக்கு நீங்க வைங்க. வாப்பாட சொத்து இல்லையா, சகோதரருக்கும் பங்கிக்குது, கூட பிறந்தவங்க யார் யார் பிறந்திக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் பங்கிக்குது. இன்றைக்கு இந்த பங்குடைய பிரச்சனையே பல பிரச்சனையா போகுது. கோர்ட் வரைக்கும் குடும்பத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. சொத்து வாப்பா வச்சுட்டு போனாலும் பிரச்சனை, வாப்பா சொத்து வைக்காம போனாலும் பிரச்சனை. சொத்தை வச்சுட்டு போனா பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை. எனக்கு இல்லை, எனக்கு தான் இந்த வீடு, உனக்கு அந்த கடை, எனக்கு இந்த கடை, உங்களுக்கு எந்த வீடு. இதே தான் இன்று சமுதாயத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் முஹையதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் யாரை நாம் அல்லாஹ்வுடைய இறைநேசர் என்று யாரை பின்பற்றி வாழ்கின்றோமோ, யாருடைய தரிகாவிலே நாங்கள் இருக்கின்றோமோ அந்த முஹையதீன் அப்துல் காதிர் ஜீலானியுடைய அந்த சிறு வயதிலே அவர்களுடைய அந்த விடயத்தை பாருங்கள். 80 தங்க பொற்காசுகள் 80 தீனார்களில் அரைவாசியாக பிரித்து அரை பகுதியை தன்னுடைய தம்பிக்கு, தன்னுடைய சகோதரனுக்காக வைத்துவிட்டு மீதமுள்ள 40 தீனாரை மாத்திரம் தன்னுடைய சொத்தாக எடுக்கின்றார்கள். தன்னுடைய தாய் என்ன செய்கின்றார்? அவர்களுடைய சட்டையுடைய உள்ள பையில வச்சு அதை தச்சு அனுப்புறான். அனுப்பக்கூடிய நேரத்தில், மகனே, என்ன சந்தர்ப்பமா இருந்தாலும் சரி, வாயை தொடர்ந்து பொய் மாத்திரம் பேசிவிடாதீர்கள், உண்மையை மாத்திரம் உரைக்க வேண்டும். எப்படியான கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட முசீபத்துகள் வந்தாலும் சரி, உண்மையை மாத்திரம் நீங்கள் உரைக்க வேண்டும். உண்மையை தவிர பொய்யை வாயை தொடர்ந்து சொல்லக்கூட கூடாது. சரி தாயே. இப்பொழுது அவர்கள் ஜீலானிலிருந்து பகதாதை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கூட்டத்தோடு செல்கின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே இடையிலே வழிப்பறி கொள்ளையர்கள் 60 பேர், கிட்டத்தட்ட 60 வழிப்பறி கொள்ளையர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்களோடு இருந்த கூட்டத்தை அப்படியே வழிமறைச்சு அவங்கள்ட்ட இருந்த சாமானம் எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்த எல்லா சாமானத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்கக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து இவங்கள்ட்ட எதுவுமே பெருசா இவங்கள சண்டித்தனம் காட்டல, ஒன்றுமே செய்யல. வந்து சாதாரணமா அவங்கள்ட்ட என்னப்பா இருக்குது, சின்ன புள்ள தானே, உங்கள்ட்ட என்னப்பா இருக்குது? அவங்க சொல்றாங்க, என் சட்டைக்குள்ள 40 தீனார் இருக்குது. கணக்கெடுக்கல, போயிட்டாரு. இன்னும் ஒரு கொள்ளையன் வருகின்றார். உங்கள்ட்ட என்ன இருக்குது? இப்படிதான் 40 தீனார் என்ற சட்டை உள்ளுக்க வச்சு தச்சிக்கிறேன், இவ்வளவு தான். அப்ப அவரும் அதை இவர் ஏதோ ஜோக் பண்றாரு போல. ஏன் கல்லனை கண்டா நாங்க எங்களோட பொருளை பாதுகாப்போம், நாங்க எங்களோட பொருளை அவன் பறிச்சிடக்கூடாதுன்னு நாங்க அந்த சொத்தை பாதுகாத்து வைத்திருப்போம், மறைத்து வைத்திருப்போம். ஏன்? கஷ்டப்பட்டு தேடியவை. ஆனால் இவர்கள் பொய் சொல்லாம உண்மையை சொல்றாங்க. அப்ப எல்லாம் போயிட்டு கொள்ளையர்கள் எல்லாம் கொள்ளையடித்து விட்டு எல்லாம் சேரக்கூடிய நேரத்துல கொள்ளை கூட்டத்தின் தலைவரிடத்துல அவங்க 2 பேரும் சொல்றாங்க, இப்படி ஒருத்தர் இருந்தார் அந்த கூட்டத்துல, சின்ன பொடியன் ஒன்று தான், வாலிபர். அவர்கிட்ட போய் கேட்ட நேரத்துல சட்டை உள்ளே வைத்து 40 தீனார்களை நான் தைத்துள்ளேன் என்று அவர் சொல்றாரு. சரி, அவரை கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட நேரத்தில் உண்மையில கூப்பிட்டு பார்க்குறாங்க. பார்த்தால் உண்மையிலேயே முஹையதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய சட்டை பைக்குள்ளே தைக்கப்பட்ட ஒட்டு போடப்பட்ட ஆடைக்குள்ளே 40 தீனார்கள் இருக்கின்றது. அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவன் ஆச்சரியப்படுகின்றான். ஆச்சரியப்பட்டு கேட்கின்றான், சிறுவரே, எல்லா மனிதர்களும் கொள்ளைக்காரனிடமிருந்து தன்னுடைய பொருளை பாதுகாப்பதையே விரும்புவார்கள். நீங்க ஏன் இந்த விஷயத்தை விரும்பாம உண்மையை சொன்னீங்க? இவ்வளவு ஒளிச்சு மறைத்து வைத்துள்ளீர்கள், எங்களுக்கு கூட தெரியா, ஆனாலும் நீங்கள் ஏன் உண்மையை பேசினீர்கள் என்று கேட்ட நேரத்தில் முஹையதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய தாய்க்கு அளித்த வாக்குறுதி, என்னுடைய தாயோடு நான் ஒப்பந்தம் செய்திருக்கின்றேன், என்னுடைய தாய்க்கு நான் வாக்குறுதி வழங்கி இருக்கின்றேன். எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டாலும், எவ்வளவு முசீபத்து வந்தாலும் என்னுடைய வாயிலிருந்து நான் போய் பேச மாட்டேன் என்று என்னுடைய தாய்க்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நான் உண்மையை உரைத்தேன் என்று கூறிய நேரத்தில் அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகின்றது.
கண்ணீர் வடிகின்றது. அவன் கூறுகின்றான், இவ்வளவு சிறியவராக இருந்தும் கூட தன்னுடைய தாய்க்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உண்மையை பேசினீர்களே, ஆனால் நான் என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ரப் இறைவனுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து மக்களுடைய மனதை நோவினை செய்து அவருடைய சொத்துக்களை எல்லாம் நான் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றேனே, நான் இறைவனுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து வாழ்கின்றேன். ஆனால் நீங்கள் தாய்க்கு அளித்த வாக்குறுதியில் உறுதியாக நீங்கள் நிலைத்திருக்கின்றீர்களே என்று கூறி வெட்கப்பட்டு உடனே முஹியதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவருடைய கரம் பிடித்து தௌபா செய்கின்றான். அப்பொழுது அவரோடு அந்த கொள்ளை கூட்டத்தில் இருந்த ஏனைய மனிதர்கள் என்ன செய்யறாங்க, கொள்ளை அடிக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் உங்களையோட தான் இருந்தோம். தலைவரை பார்த்து சொல்றாங்க, கொள்ளை அடிக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் உங்களையோட தான் சேர்ந்து இருந்தோம். இப்ப நீங்களே திருந்தி தௌபா செய்றீங்க, தௌபாலையும் நாங்கள் உங்களோடு சேர்ந்து கொள்கின்றோம் என்று அந்த கொள்ளை கூட்டம் அப்படியே ஒட்டு மொத்தமாக குதுபு நாயகத்துடைய கரம் பிடித்து தௌபா செய்ததாக வரலாறுகள் கூறுகின்றது. அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? முஹியதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பொய் பேசினதே கிடையாது. பொய்யே பேசல. மதரசாவுக்கு போன காலத்திலிருந்து சிறு வயதிலிருந்தே உண்மையை மாத்திரம்தான் பேசுகிறாங்க. பொய் பேசியதாக வரலாறு கிடையாது. ஏன்? பொய் என்பது ஒரு பெரும் பாவம். ஆனா இன்றைக்கு நாங்க சாதாரணமாக செய்தாலும் கூட பெரும் பாவங்கள் ஒன்று பொய் பேசுறது. நாங்க எப்படி மது அருந்துவது, விபச்சாரம் செய்வது, திருடுவது, இவையெல்லாம் பெரும் பாவம் என்று கூறுகின்றோமோ அதே போன்று பொய் பேசுவதும் பெரும் பாவம் தான். ஆனால் இன்று நாம் சிந்திக்க வேண்டும், எத்தனை மனிதர்கள் நாம் சர்வ சாதாரணமாக பொய்யை பேசி வருகின்றோம். நாம் மாத்திரம் பேசுவது கிடையாது, நம்முடைய குழந்தைகளுக்கும் நாங்கள் பொய் பேசுறது கற்றுக் கொடுக்கிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? நாம் வீட்டில் இருக்கிறோம், யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்துல நாங்க சல்லி கொடுக்க இருக்குது, அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல நாங்க அவரை சந்திக்கணும், ஆனா சந்திக்காம இருக்கிறோம். அவரும் போய் பார்க்கிறாரு, பஜார்ல பார்க்கிறாரு, ஆள் இல்ல, கடையில போய் பார்க்கிறாரு, ஆள் இல்ல. சரின்னு பார்த்துட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து கதவை நாக் பண்றாரு, கதவை தட்டுறாரு. வாப்பா உள்ளுக்கு எழுந்து கொண்டு சொல்றாரு மவன்கிட்ட, மவன் என்னைய பார்க்க யார் சரி வந்தீங்கன்னா நான் இல்லைன்னு சொல்லுங்க, நான் இல்லைன்னு சொல்லுங்க. இது நடக்குதா இல்லையா? கொஞ்சம் நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போம், நடக்குதா இல்லையா சமுதாயத்துல? என்னைய பார்க்க யார் சரி வந்தா நான் இல்லைன்னு சொல்லி அனுப்புவேன். அந்த சிறு பராயத்திலே அந்த சிறு குழந்தைகளுக்கு பொய் பேசுமாறு கற்றுக் கொடுப்பது பெற்றோர்களாகிய நாம். அன்பின் சகோதரர்களே, முஹியதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உயிரை விட நேசிக்கக்கூடிய நாம், நம்முடைய தரீக்கத்தின் தலைவராக நேசிக்கக்கூடிய நாம், நம்முடைய தலைவர் செய்யாத ஒரு செயலை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கின்றோமே, இது எந்த விதத்தில் நியாயமானது? நாம் சிந்திக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு விடயத்தை நாம் எடுத்து பார்த்தாலும் சரி, குழந்தையுடைய விடயங்களா இருந்தாலும் சரி, மனைவியிடம் போய் பேசுவது, ஆண்கள் பெண்களிடம் போய் பேசுவது, பெண்கள் ஆண்களிடம் போய் பேசுவது, வியாபாரத்தில் போய் பேசுவது, பித்தலாட்டம் செய்வது, ஒவ்வொருவரை ஏமாற்றி வியாபாரம் செய்வது, இவை எல்லாம் சமுதாயத்திலே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் முஹியதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஆஷிக் செய்ய நேசம் வைக்கக்கூடிய நாம், உயிரை விட அவர்களை மதிக்கக்கூடிய நாம், அன்னவர்கள் காட்டி தந்த தரீகா, அன்னவர்கள் காட்டி தந்த வழியிலே செல்வதற்கு ஆசைப்படக்கூடிய நாம், அன்னவர்கள் வாழ்ந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் எடுத்து நடப்பது கிடையாது? சற்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையிலே பொய் பேசாத மனிதர்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே உண்மையை தவிர பொய் நினைத்தும் கூட பார்க்காத மகான், அந்த மகானை நேசிக்கின்றோம், தன்னுடைய தலையின் கிரீடம் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையே பொய்ல கழியுதே, இதை நாம் சிந்திப்பது கிடையாது. அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, முஹியதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் காட்டி தந்த இந்த தரீகா இருக்கின்றது. பல ஷேக்மார்கள் மூலமாக காதிரியாவை, எந்த தரீகாவா இருந்தாலும் சரி, காதிரியா, ஷாதுலியா, நபவியா, நக்ஷபந்தியா, ரிஃபாயியா, சிஷ்தியா, அலவியா, எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஷேக்மார்கள் நமக்கு காட்டி தரக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது, நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவது. இன்று வெளிப்படையில் நாம் அழகாக இருக்கின்றோம். ஒரு மனுஷனை பார்த்தா மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கிறாரு, தாடி வச்சுக்கிறாரு, அழகா இருக்கிறாரு, மூஞ்சில எவ்வளவு ஜீனத்தா இருக்குது, மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவருடைய முகத்தை போன்று அவருடைய உள்ளத்தையும் ஆக்க வேண்டும். ஆனால் இன்று நாம் முகத்திலே அழகாக இருக்கின்றோம், உள்ளத்திலே கருத்தவர்களாக இருக்கின்றோம். கருப்பு நம்முடைய உள்ளம். ஒருவரை பார்த்தால் நம்முடைய வாய் புன்முறுவல் பூக்கின்றது, ஆனால் நம்முடைய உள்ளத்திலே கோபம் தளிர்ந்து விடுகின்றது, கோபம் ஆரம்பமாகி விடுகின்றது. மூஞ்ச பார்த்து சிரிச்சு கொண்டு பேசலாம், ஆனா உள்ளத்துல ஒரு பகைமை அவரோடு. ஏதோ ஒரு சின்ன விஷயம், குடும்ப விஷயமா இருக்கும், ஏதோ சின்ன விஷயம் ஒன்று நடந்திருக்கும் ஃபேமிலியில, அதுக்காக வேண்டி மௌத்து வரைக்கும் நான் வரமாட்டேன், மௌத்துக்கும் கூட கூப்பிட்டுறாதீங்க, நான் வரமாட்டேன்.
அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, மகான்கள், இறைநேசர்கள், மஷாயிஹ்மார்கள், தரிகாவுடைய ஷேக்மார்கள் நமக்கு இதை காட்டித் தரவில்லை. அன்பு, பாசம், மரியாதை, தன்னை துண்டித்தவனையும் கூட நீங்கள் அண்டித்து நடங்கள். உங்களை யாராவது துண்டித்து நடந்தால் நீங்கள் அவரோடு சேர்ந்து நடங்கள். உங்களுக்கு யாராவது பொய் சொன்னால் நீங்க போய் பேசாதீங்க, நீங்க உண்மையை பேசுங்கள். நீங்கள் நல்லதை கூறுங்கள், நல்லதை செய்யுங்கள் என்பதாக நம்முடைய தரிகாவுடைய மஷாயிஹ்மார்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்களே. இந்த வாழ்க்கை முறைப்படி நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில பல சிறப்புகளை, பல பரக்கத்துகளை, பல ரஹ்மத்துகளை நமக்கு செய்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. முஹ்யிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்ற போது அன்னவர்கள் அதிகமாக பசித்தால் மாத்திரமே சாப்பிடுவாங்க. அவங்களோட பண்புகள் ஒரு பண்பு கிதாபுகள் எடுத்து பார்த்தா விளங்கும். அதிகமாக பசித்தால் தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தனக்கு இல்லாவிட்டாலும் மற்றவர் பசியாத வேண்டும் என்று விட்டுக் கொடுப்பார்கள். இலை குலைகளை கூட சாப்பிட்டார்கள். ஒரு தடவை பாதையில செல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பசி தாங்க முடியாது, காட்டிலே செல்கின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்தில் இலை இருக்கின்றது, சில பூக்களுடைய இலைகள் விழுந்து கிடக்கின்றன, இதில் சாப்பிட வேண்டும். ஆனால் சாப்பிட எடுப்பதற்கு அவர்கள் யோசிக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த சாப்பாட்டை நான் இப்படியே விட்டுட்டு போனா யாராவது ஒரு சகோதரர் வந்து சாப்பிடுவாரு, நான் இதை சாப்பிட்டுட்டு அவர் பசியில் இருப்பாரு. இப்படி வாழ்ந்தார்கள். நாம் சிந்திக்க வேண்டும். நாம் இன்று வயிறார சாப்பிடுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிடுங்க, வானம்னு சொல்லலை. ஆனால் சாப்பிடுவதன் காரணத்தினால் சோம்பேறித்தனம் ஏற்பட்டு நாம் இபாதத்திலே நாங்கள் கோட்டை விட்டுவிடக்கூடாது. அதிகமாக சாப்பிட்டா மஸ்து ஏற்படுதா? அதிகமாக சாப்பிட்டா மஸ்து வருது. கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்தா அடுத்த நாள் சுபவுடைய தொழுகை இல்லை, ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால வீட்டுக்கு போய் சாப்பிட்டா மாஷா அல்லாஹ் நல்லா சாப்பிடுறோம், அசருடைய தொழுகை எங்க போகுதுன்னு தெரியும். இது அல்லாஹ்வுடைய இறைநேசரை பின்பற்றக்கூடிய மனிதர்களுடைய பண்பு அல்ல. அன்பின் சகோதரர்களை நல்ல விளங்கிக்கோங்க. நாம் அல்லாஹ்வுடைய இறைநேசர்களை மதிக்கக்கூடியவர்கள். இன்று மனிதர்கள் அவர்களை தரம் குறைவாக பேசுவதற்கு காரணம் சில விடயங்கள் நம்முடைய தப்பு தவறுகள். நாங்க செய்யக்கூடிய தவறால எங்களுடைய ஷேக்மார்களை இன்று மனிதர்கள் தரம் குறைவாக பேசுகின்றார்கள். அதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க கூடாது. நாம நம்முடைய அஹ்லாக், நம்முடைய நட்பண்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை ஆண்கள் பின்பற்றி வாழ்ந்தார்கள். அவர்கள் செய்தது அனைத்தும் சரியானது. அதுல யாருமே விரல் விட போக வேண்டாம். ஒரு ஷேகை பற்றி யாரும் விரல் விடக்கூடாது. அவர்கள் செய்வது சரியானது. இமாம் ஆலா ஹஸ்ரத் இமாம் அஹ்மது ரஸா கான் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு ஷேகை கரம் பிடிப்பதற்கு முன்னால் நீங்கள் 1000 தடவைகள் யோசிச்சுக்கோங்க. நான் பிடிக்கக்கூடிய ஷேக் சரியானவரா, தக்வா உடையவரா, இறையச்சம் உடையவரா, இஹ்லாஸ் உடையவரா, பல தடவைகள் சிந்தித்துக்கோங்க. கண்ணை திறந்து பாருங்க, 100 இல்ல 1000 தடவைகள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு ஷேகை நீங்கள் கரம் பிடித்து விட்டால் உங்களுடைய கண்ணை நீங்க அப்படியே பொத்திக்கோங்க. அதுக்கப்புறம் கண்ணை திறந்தீங்க, நீங்க கீழே தான் போடுவீங்க. கையை பிடிக்க முந்தி யோசிச்சுக்கோங்க. கையை பிடிச்சிட்டீங்களா, அவங்களுடைய பின்னே கண்ணை பொத்திக்கொண்டு போங்க. ஷேக் செய்வார், சரியா தான் செய்வார். பேசுறவங்க 1000 பேசட்டும். நாம் மற்றவர்களை மதித்தால் மற்றவர்கள் நம்மை மதிப்பார்கள். இதுதான் நம்முடைய மஷாயிமார்கள் நமக்கு காட்டி தந்தது. நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். உடலை மாத்திரம் பரிசுத்தப்படுத்துவதல்ல, உடல் வெளியால மாத்திரம் நாங்கள் வெண்மையாக இருக்கின்றோம். உதாரணமாக கூறுவதா இருந்தால் பாருங்க, 2 மனிதர்கள் போறாங்க ரோட்ல. ஒருத்தர் இந்த பக்கம் வாராரு, ஒருத்தர் இந்த பக்கம் வாராரு. வரக்கூடிய நேரத்துல ஒருத்தர் நல்ல முறையில ஜுப்பா போட்டு தாடி வச்சுக்கிறார், இன்னொருத்தர் டெனிம் போட்டு டிஷர்ட் போட்டுக்கொண்டு வாராரு. இப்ப வரக்கூடிய நேரத்துல நான் உதாரணத்தை காட்டுறேன். இது செய்முறையில் இருக்கின்றதா என்று தெரியாது, உதாரணத்தை காட்டுகின்றேன். இப்படி வரக்கூடிய நேரத்தில் ஜுப்பா போட்டிக்கிறவர் டெனிம் போட்டிக்கிறத பார்த்து சொல்றாரு, என்ன நினைப்பார் உள்ளத்துல? பாரு, பள்ளிக்கு வாரான் டெனிமை போட்டுக்கொண்டு டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு அப்படின்னு இவருடைய உள்ளத்துல இருக்குது. ஆனால் இந்த பக்கம் வாரவருடைய உள்ளத்துல என்ன இருக்குது பாருங்க, எவ்வளவு நல்ல மனுஷன் ஒருத்தர் வாராரு, தாடி வச்சுக்கிறாரு, ஜுப்பா போட்டுக்கிறாரு, தொப்பி போட்டுக்கிறாரு. இப்ப யாருடைய உள்ளம் மோசமானது? யோசிச்சு பாருங்க, யாருடைய உள்ளம் மோசமானது? அன்பின் சகோதரர்களே, இது நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இப்படி நாம் மற்றவர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் குறை என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணாடியை கலட்டி வச்சுட்டு நிறை என்று சொல்லக்கூடிய கண்ணாடியை போட்டு பாருங்க, எல்லாமே நல்லா தான் தெரியும். அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும். நாம் நம்மை சீர்திருத்த வேண்டும் என்பது தான் நம்முடைய ஷேக்மார்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கின்றது. நம்மை சீர்திருத்துவதற்காகவே அவர்கள் பாடுபடுகின்றார்கள். அப்படி நாம் கரம் பிடித்திருக்கக்கூடிய ஷேக்மார்களுக்கெல்லாம் தலைவர் முஹ்யிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களுடைய உருஸ் கொண்டாடப்படக்கூடிய, அவர்களை ஞாபகம் படுத்தப்படக்கூடிய
இந்த மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அவர்களுடைய பொருட்டால கேளுங்க, அவருடைய பரக்கத்தால கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் தருவான். அவர்கள் உள்ளத்தை அறிந்தவர்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தை அறிந்த ரப்பாக இருக்கின்றான். நாங்கள் அல்லாஹ்விடம் தான் கேட்கிறோம். ஆனா இறைநேசருடைய பரக்கத்தால பொருட்டால கேளுங்க, நிச்சயமா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அதுல சந்தேகத்தோட கேட்காதீங்க, நிச்சயமா கேளுங்க, அல்லாஹ் தஆலா நிச்சயமா தருவான். இறைநேச செல்வர்கள் இந்த இடத்திலே அடங்க பெற்றிருக்கக்கூடியவர்கள் மகான் குதுபு சேலான் ஏன் இங்க வந்து அடங்கப்பட்டிருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. யமன்ல இருந்து இங்க வந்திருக்கிறாங்களே, ஏன் வந்தாங்க? நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு, எங்களோட உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு, எங்களோட கல்வியில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட விடயங்களையும் நீக்கி நல்ல உள்ளத்துல போடுறதுக்கு வந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே அன்பின் சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியமிக்க பெரியார்களே, நாம் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதிலே தீவிரமாக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்தப்படக்கூடிய இந்த மாதத்தில் அதிகமாக அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை கேட்கிறோமே. இந்த வாழ்க்கை வரலாறுகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலேயும் இதை நாம் கொண்டு வரத்துக்கு கொஞ்சமாவது முயற்சி செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையை வெற்றி வாய்ந்ததாக, நல்ல வாழ்க்கையாக, சாலிஹான நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஆக்குவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்களை நோவினை செய்கின்றார்களோ யா அல்லாஹ், அந்த இறைநேச செல்வர்கள் அடங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அநியாயம் செய்கின்றார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்து விடுவாயாக. அல்லது அவர்களுடைய சதி திட்டங்களை நீ தவிடு பொடியாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களையும் இஸ்லாத்தையும் கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், கடைசி மூச்சு வரை மஷாயிஹ்மார்கள், ஷேக்மார்களுடைய அந்த வழியிலே நாங்கள் வாழ்ந்து அதே வழியிலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயாக. நம்முடைய இந்த துஆவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டாலும் அவருடைய வழியிலே வந்த குதுபு நாயகத்தினுடைய பொருட்டாலும் கபூல் செய்தருள்வாயாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. சுப்ஹானல்லாஹ்.